Morning in our midst. And we are very happy to have Pastor Paul and his beloved wife, Sister Debbie, this morning. And they are not new to us, and this is their second visit. Many of you will remember that they had their wedding anniversary last year with us. Very good. And we are very happy to have you this morning with us. Let's clap our hands and welcome them. Request Pastor Paul to come forward and here we can start. I ask Brother Mano to honor. We are also very happy to have Sister Debbie and request Ruth to come and honor Sister Debbie. Please come, please come. No. Al Richard and Amma Vanga. Please come. We are also very happy to have Sister Julia Peterson with us this morning. And let's welcome them. We don't want to take much time. Let's hear the word of God from the man of God. Let's clap our hands and welcome him. கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் மூலமாய் கேட்போம். கைகளை தட்டி வரவேற்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். முன்னதாக நான் பேசினதை ஏற்கனவே கேட்டவங்க எத்தனை பேரு? ஏற்கனவே கேட்டது கொஞ்சம் புதுசா மறுபடியும் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். வேறு தேசங்களுக்கு நான் செல்லும் போது நாங்க பிரசங்கிக்கிறதுக்கு முன்பதாக எங்கள் இருதயத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதுண்டு. எங்கள் உள்ளம் போல நீங்கள் மாறாவிட்டால் எங்கள் உபதேசம் உங்களுக்கு பிடிக்காது. எங்கிருந்து நாம் வருகிறோம் என்று முதலாவது நீங்கள் புரிந்து கொண்டால் பிறகு அது உங்களுக்கு உதவியாயிருக்கும். ஏன் இங்க வந்திருக்கிறோம்? ஓகே, அதாவது நான் வராம இருக்க என்ன காரணம்? அதாவது ஒருவேளை நீங்க எங்க நாடு உங்களை விட ரொம்ப உயர்ந்தாடா நாடுன்னு நினைச்சீங்கன்னா நாங்க வரமாட்டோம். ஆமா, அமெரிக்கா தேசத்தை நான் நேசிக்கிறேன். உலகத்துல ரொம்ப பெரிய வல்லமையான நாடு எதுன்னு கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கடவுள் இல்ல. நீங்க கடவுளா? இல்ல. ஆகவே இந்திய தேசத்தின் நிமித்தமாய் நீங்கள் பெருமையாய் இருக்க வேண்டும். இந்தியாவை நீங்கள் நேசிக்க வேண்டும். அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா எந்த தேசத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களை விட நாங்க பெரிய ஆளுங்க நினைக்க கூடாது.
அதாவது என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைன்றதுக்காக நான் இங்க வரல. அதாவது நீங்க விரும்புற ஒன்றை நீங்கள் பெரும்படியா வரல. உங்ககிட்ட உங்களுக்கு பதில் தெரியாது, ஆகவே உங்களுக்கு பதில் சொல்ல நான் வந்துக்கிறேன்னா நினைக்காதீங்க. நான் அதுக்கு வரல. ஒன்னு அல்லது ரெண்டு காரணங்களுக்காய் நான் வந்திருக்கிறேன். முதலாவது காரணம், தேவனை பிரியப்படுத்த, ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய என் வாழ்க்கையில. ரெண்டாவது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இப்படி நான் இதை பார்க்கிறேன். முட்டையிலிருந்து வெளியே வந்தீங்களா அல்லது ஒரு ஸ்திரீன் இடத்திலிருந்து வெளியே வந்தீங்களா? நீங்க என்ன போலதான் உங்க வயிற்றுக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள உங்க ரத்தம் பச்சையாகுதா, நீளமாகுதா, செகுப்பாகுதா? யார் ரத்தம் கூட செகுப்பாத்தாங்க. அதாவது தேவ தூதர்களை போல பிறந்தீங்களா அல்லது மாம்சத்தின்படி பிறந்தீங்களா? நான் கூட அப்படித்தான். அதாவது நீங்க ஏற்கனவே ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்ததுனால ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரா, பாவின்னு சொன்னதுனால ரட்சித்தாரா? நானும் அவ்வளவுதான். ரொம்ப நாள் வாழ்ந்துட்ட பிறகு கடைசியா ஒரு நாள் செத்து போயிடுவீங்களா? ஆமா, நானும் அப்படிதான். சிலுவையின் பாதப்படியில எந்த மனிதனும் வேறொரு மனிதனுக்கு தலை மேல நிக்க முடியாது. எந்த மனிதனும் வேறொரு மனிதனுக்கு காலு கீழே நிக்க முடியாது. சிலுவையின் பாதப்படியிலே அத்தனை பேரும் சமம். ரட்சிப்பு தேவன் கொடுத்த பரிசு. நீ சம்பாதிக்கல, அதுக்கான கரியத்தை செலுத்தல, நீ இலவசமாய் பெற்றுக்கொண்டாய். ஆகவே உன் ரட்சிப்பை குறித்து நீ எப்படி பெருமை பாராட்ட முடியும்? அமெரிக்கால இருந்து பிறந்து வந்துட்டதுனால தேவனை பிரியப்படுத்த முடியாது. வெள்ளத்தோல் ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். ஆமென். வெறும் போதிக்கதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை, கற்றுக்கொள்ளவும் நாங்கள் வந்திருக்கிறோம். கற்றுக்கொள்ள, இந்தியாவை குறித்து கற்றுக்கொள்ள, ஜனங்களை குறித்து கற்றுக்கொள்ள, உங்க சரித்திரத்தை குறித்து. அதுல உங்கள் சரித்திரத்துல எங்களுக்கு விருப்பம் உண்டு. எனக்கு அநேக அழைப்புகள் வருகிறது. தேவனுக்கே அதற்கு மகிமை உண்டாகட்டும். இந்தியாவுக்கு வருவது, இந்தியாவுக்கு வரணும்னு விரும்புகிறதினால் தான் இங்கே நான் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ஒரு மகன், 2 மகள்கள், 8 பேர பிள்ளைகள். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் பேசுற போறேன். நீங்க மட்டும் சிரிக்கலனா நான் உங்க கூட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன். என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். அவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. எனக்காக கர்த்தர் செய்கிறது இதுதான். பெரிய மனிதர்களோடு ஆண்டவர் எனக்கு உறவை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் தாஸ் அமெரிக்கால வீட்டுக்கு வந்திருக்காரு.
ரொம்ப பெரிய ஸ்பெஷல் வீடெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு சின்ன சிறிய வீடு தான். இவர் என் வீட்டுக்கு வந்தது, என் சாப்பாட்டை சாப்பிட்டது ரொம்ப பெரிய கணம். இங்க வந்ததுல இருந்து பாஸ்டர் தாஸ், ரூத்தும் இந்தியா ஏன மாதிரி எங்களை மாத்தி அனுப்புறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்க. இது ரொம்ப ஜாஸ்தியாக்குதுன்னு சொன்னாங்க. இது தெரியாது என்னன்னா, எது சாப்பிட்டாலும் இன்னொன்னு 2, 3 கொண்டு வந்துனே இருக்கிறாங்க. காலையில வாய் வழியா சாப்பிட்டது காது வழியா வெளியே வந்துருக்கு. நல்லா தாங்குது. ஆனா ஹல்லேலூயா. புதுசா இருக்கிறவங்களுக்காக, ஏற்கனவே என் பிரசங்கத்தை கேட்டவர்களுக்காக கூட சில அதே காரியங்களை சொல்ல போகிறேன். அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை சேர்த்து பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்திலே, வார்த்தையிலே எஸ் என் வாழ்க்கையிலே என்னோடு பேசின வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 வசன பகுதி என் வாழ்க்கையே அவைகள் மாற்றினது. இந்த வசனங்களை நீங்கள் அறிந்திருந்தால் மற்றவர்கள் அறியாத விதத்திலே என்னை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நீரோட்டமாகவே இந்த வசனங்கள் இருக்கின்றன. இதுவரையில 36 நாடுகளுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார். கடந்த 4 வருஷங்களாக ஒரு வருஷத்துல 7 தேசங்களுக்கு பயணிக்கிறோம். 2026 ஏற்கனவே புக் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 8 தேசங்களுக்கு போக போகிறோம். ஆனால் நண்பர்களே, பிரான்ஸ் எனக்கு விருப்பமான தேசம் அல்ல. ஆனா நான் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் பிரான்ஸ் சேர்ந்தவர்கள். ஓகே, ட்ரோக்கல்னு ஜனங்க என் பேரை சொல்றாங்க. சரியா சொல்லணும், ட்ரோக்கீல் என்பதுதான் என்னுடைய பெயர். ஆகவே அந்த ட்ரோக்கீல்னு சொன்னதும் எதெல்லாம் கீழ்னு முடியுதோ அதெல்லாம் பிரெஞ்சு தேசத்தினுடைய பின்னணி. நான் அங்கே இருந்த போது நான் ரொம்ப காயப்பட்டு விட்டேன். ஜனங்க அந்த பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ரூடா நடக்கிறாங்க. அமெரிக்காக்கார பிடிக்காது. அவங்க பாட்டே ரொம்ப முரட்டாட்டமான பாட்டாகுது. ஆவிக்குரிய அந்தகாரம் எங்கும் காணப்படுகிறது. பாவம் எங்கும் இருக்கிறது. அந்தகாரம் தான் இருக்கிறது. பெரிய தேவாலயங்களுக்கு போனா கூட காலியா இருக்கிறது. ஆராதிக்கல ஜனங்க. பெரிய ஆலய கட்டடங்களை, பிரம்மாண்டமான கட்டடங்களை டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு உயரமான ஒரு இடத்துல இருந்தேன். சாம்ஸ் அலசே என்கின்ற அந்த இடம். ஜெர்மனி இந்த வழியாகத்தான் வந்து பாரிஸை அவங்க தங்களுடைய அதிகாரத்துக்கு எடுத்த வழி அது. பிறகு தேசங்கள் எல்லாம் ஒன்று வந்து ஜெர்மனியர்களை துரத்தி அடிச்சாங்க. ஹிஸ்டரி. இந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து உதவி செய்து ஜெர்மானியர்களிடத்திலிருந்து காப்பாத்தினது நாங்க தான்.
எங்களை அழுக்கு நாயை துரத்துற மாதிரி துரத்துறானுங்க அந்த பிரெஞ்சுக்காரனுங்க. நான் பிரான்ஸ்ல இருந்தேன். ஆனால் பிரான்ஸ்ல இருக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஜனங்களை பார்த்தேன், ஆனா நான் பார்த்த காட்சி எனக்கு பிடிக்கவில்லை. கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார். அது எனக்கு ரொம்ப காயமா போச்சு. இது ஆச்சரியமா இல்லையா? உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன், ஆனால் நான் காண்கிறவனமாய் ஜனங்களை நீ காண மாட்டேன் என்கிறாய். அது என் உள்ளத்தை உடைத்து விட்டது. ஆண்டவரே, நீர் எப்படி ஜனங்களை காண்கிறீர்? இயேசு அநேக நேரங்களிலே ஒரு கேள்விக்கு கேள்வியினாலே பதிலளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது நான் பாஸ்டராய் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அநேக பிரச்சனைகளினாலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் ஜனங்களை காண்கிற விதம் தான் என்ன என்று கேட்டபோது இந்த கேள்வியை ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். உலகத்தில் முதல் பிரச்சனை என்ன? அது ரொம்ப சுலபம். பாவம் தான் முதல் பிரச்சனை. ஆண்டவர் சொன்னார், இல்ல, முதல் பிரச்சனை பாவம் இல்லை. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான்? இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அது என்ன? அவர் என்ன செய்கிறார்? தேவ ஆட்டுக்குட்டி என்ன பண்றார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறார். இயேசு சிலுவையிலே அவர் அனுப்பப்பட்ட வேலையை செய்து முடிச்சாரா இல்லையா? எல்லாம் ரட்சிக்கப்பட முடியுமா? எல்லார் பாவம் மன்னிக்கப்படுமா? இயேசு பாவத்தை இடைப்பட்டு சரி செய்தார். ஹல்லேலூயா. சரி ஆண்டவரே, பாவம் பிரச்சனை இல்லை என்றால் சாத்தான் தான் பிரச்சனை போல இருக்கிறது. அவர் சொன்னார், அவனும் இல்ல. வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன சொன்னேன்? மரித்தேன், மாயினும் உயிரோடு இருக்கிறேன். எஸ் எஸ். வானத்துக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கான திறவுகோல் என்னிடத்துல இருக்கிறது. இயேசு தம்முடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலிலே சாத்தானை ஜெயித்தார், மேற்கொண்டார். அவர் சாத்தானை நியாயம் தீர்த்தார், பாவத்தை நியாயம் விசாரித்தார். அவர் ஜெயம் பெற்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிரச்சனை. பாவம் பிரச்சனை இல்ல, சாத்தானும் பிரச்சனை இல்ல. புரிஞ்சுக்கணும். நான் பாஸ்டர் ஊழியத்தை ஆரம்பிச்ச போது ரொம்ப வாலிப நாட்கள், ரொம்ப பிரச்சனை. 27 வயசு தான் எனக்கு. 50, 60, 70 வயசு உள்ள ஜனங்களுக்கு நான் ஊழியக்காரனாக்குறேன். அதாவது இந்தியாவில் எப்படியோ நீங்கெல்லாம் எங்க நாட்டுல வயசான 60, 70 வயசானவங்க எல்லாம் வாலிபனாகிய ஒருத்தன் பிரசங்கம் பண்ண, யார் இந்த குழந்தை இப்படி பேசினுக்குது அப்படின்னு எங்களை பார்ப்பாங்க. போன மாசம்தான் டயஃபர் கட்டணும், இடுப்புல கக்கா துணி கட்டணும், இப்ப வந்து பிரச்சனை பண்ற நிக்கிறானேன்னு சொல்லுவாங்க. உங்க தாத்தாக்கும் அப்பாக்கும் நீ பாஸ்டரா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அந்த சபையிலே ஒரு முன்னேற்றமே இல்லை, ஜீவன் இல்லை, அற்புதங்கள் இல்லை, சுகம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுப்பாரு. ஜனங்களுக்கு முன்னால நின்னா, அதாவது 100கணக்கான கேலன் ஐஸ் தண்ணியில எனக்கு ஞானசானம் குத்த மாதிரி இருக்கும். கோவம் வந்துச்சு எனக்கு.
in fear, hiding, and blaming. பாவத்திலிருந்தும் ஒளிந்து கொள்ளுகிறதிலிருந்தும் மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துறதிலிருந்து தான் முதல் பாவம் வெளிப்பட்டது. அதை எழுதி கொள்ளணும் நீங்க. எஸ், பாவத்தின் முதல் வெளிப்பாடு fear, பயம், Hiding from God, தேவனை விட்டு ஒளிந்து கொள்வது, and blaming someone else. வேறொருத்தரை மேல பழி போடுறது. பயம், ஒளிந்து கொள்ளுதல், பழி போடுதல், பழி சுமத்துதல். Sin nature. பாவத்திலிருந்து வருகிற சுவாபம் இது. Even me, நான் கூட conceived in my mind. என்னுடைய மனதிலே சிந்திக்க ஆரம்பிச்சது, ஆண்டவர் என்னை விட்டு எதையோ அவர் எனக்கு கொடுக்காம வச்சுக்கிறாருன்னு நினைச்சுக்கிறேன். மற்ற சபைகள் வளர்கிறது, அநேக வல்லமையான சபைகள் சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு நான் பொறாமைப்பட ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு போட்டி மனப்பான்மை வந்து விட்டது. பிறகு அதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். ஒருவேளை ஆண்டவர் தான் நான் வளராதபடி என்னை தடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காலம் செல்ல செல்ல ஆண்டவர் இந்த சிந்தனைகளை எல்லாம் என்னை விட்டு நீக்க ஆரம்பித்தார். நான் இப்படி யோசிக்க ஆரம்பித்தேன், நானு கெட்டவங்களை ஆண்டவர் எனக்கு குத்துட்டாருன்னு நினைக்க ஆரம்பிச்சேன். அந்த பாஸ்டருக்கு அந்த சபை வளருது, நல்லவங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்கு போறாங்க. ஆண்டவர் எல்லா தரதில்லைங்களையும் என் ஊழி விசுவாசிகளா கொடுத்துட்டாரு. And then I thought this. அப்புறம் இதை யோசிக்கிறேன், நான் ஊழியக்காரனா இருக்கிற இந்த சபையில பிசாசு ரொம்ப வல்லமையாகுது. அந்த பெரிய சர்ச்சில் அங்க இருக்கிறதெல்லாம் குட்டி பிசாசுங்க, இங்க இருக்கிறதெல்லாம் பெரிய பிசாசுங்க. ஆகவே தான் குட்டி பிசாசால எதிர்க்க முடியல, அந்த சபை வளருது, இந்த பெரிய பிசாசு தட்டுங்குதுன்னு நினைச்சுன்னு. ஆண்டவர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார், நல்லவர்களை கொடுத்திருக்கிறார். பிசாசு பலவீனமாக்குறான் அந்த சர்ச்சில். நான் சொல்றது கேளுங்க, அதாவது தோத்து போறதுக்கே ஒரு காரணம் வேணும்னா The devil will give you an excuse for every day, so that at the end of the year you will have 365 excuses. 365 நாள் நீ தோத்து போறதுக்கு காரணம் பிசாசு குத்துனே இருப்பான். வருஷத்தின் முடிவுல கணக்கு போட்டா 365 காரணம் உனக்கு இருக்கும், சாக்கு போக்கு. So God is teaching me ஆனால் கர்த்தர் சொல்லி கொடுத்தது, that the first thing every leader must do ஒவ்வொரு தலைவனும் செய்ய வேண்டிய முதல் காரியம் is take responsibility. பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எழுதுருங்க, பொறுப்பை எடுத்துக்கணும். முதல் காரியம் ஒரு தலைவனுக்கு, தலைமைத்துவம் ஆரம்பிக்கிறதே உத்தரவாதம் உள்ள பொறுப்பிலே இருப்பது. எஸ், நீ வளரப் போவதில்லை, முதிர்ச்சி அடைய போவதில்லை. பொறுப்பு எடுக்கிற வரையில நீ வளர போறதே கிடையாது. நீ பொறுப்பெடுக்க முடியாத சூழ்நிலை எப்பொழுது என்றால், மற்றவங்க மேல பழி சொல்றத விடுகிற வரையில நீ பொறுப்பு எடுக்க மாட்ட. ஒரு ஆமேன் சொல்லிடுங்க, போனா பட்டம். உன் பக்கத்துல இருக்கிறவங்க பக்கம் திரும்பி சாக்கு போக்கு சொல்றத விடு, சொல்லு. பழி சொல்றத விடு, பழி சொல்றத விடு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நான் விட்டுட்டேன்பா, அப்பா நீ பிரச்சனை இல்ல, பாவம் பிரச்சனை இல்ல, பிசாசு பிரச்சனை இல்ல. ஐயோ, இப்ப விட்டுட்டு இருக்கிறது யார்? ஒரே ஆள் தான். அது யார் தெரிஞ்சிச்சா? நான் தான். நான் சொல்றத செய்யுங்க. சொல்லுங்க. ஐயா சேர்ந்து சொல்லுங்க. உங்ககிட்ட ஆரம்பிக்கணும் அந்த மாற்றத்தை. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்.
church turned around. அப்பத்துல இருந்து சபையினுடைய எண்ணமே மாற ஆரம்பிச்சிச்சு, வளர ஆரம்பிச்சிச்சு. 2 மடங்கு 3 மடங்கு கட்டடங்களை கட்டணும், ஜனங்களை உலகம் எங்கெல்லாம் அனுப்பணும், ரேடியோ ப்ரோக்ராம், டிவியில ப்ரோக்ராம், சபையிலே பைபிள் ஸ்கூல். எங்க மனைவி வந்து மிஷன்ஸ் டைரக்டரா வேலை செஞ்சாங்க. பெரிய ஆராதிக்கிறதுக்கே ஒரு குழு, வல்லமையான பிள்ளைகள் ஊழியம், அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் முதல் காரியம் எல்லாத்தையும் மாத்தினது எதுனா, நான் இதை செய்தேன். பாஸ்டர்களே, நான் சொல்றது கேளுங்க. பெரிய ஊழியத்தை குறித்து கட்டணும்னாலாம் யோசிக்காதீங்க. பெரிய ஆலய கட்டத்தை கட்டணும்னாலாம் யோசிக்காதீங்க. மாறாக ஒரு நல்ல தலைவனா மாறணும்னு கவனத்துல செலுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா விட்டுட்டேன். நம்பர் 1 பிரச்சனை நான் சொல்லியா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 இருந்து 38 வரை. மத்தேயு 9 35 இருந்து 38 வரை. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் மை கொடுங்க பாருங்க, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். ஆனால் அவர் அவர்களை கண்டபோது என்கின்ற அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் மனதுருகி ஜனங்களை அவர் பார்த்தபோது சாத்தானை குறித்து கவலைப்பட்டாரா ஆண்டவரு? ஜனங்களை பார்த்தபோது பாவங்களை பார்த்து ரொம்ப மலைத்து போய் நின்றாரா? இல்ல. முத பிரச்சனை என்ன ஆண்டவருக்கு? நம்மளை பார்த்து சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். ஓ, கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்க விரும்புறீங்களா? வாவ், இங்கிலீஷ் இது. வாவ், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரளான ஜனங்களை இயேசு பார்த்து அந்தகாரத்தை பார்க்கல, பாவத்தை பார்க்கல, சாபத்தை பார்க்கல, சாத்தானின் வல்லமையை பார்க்கல. இயேசுவின் படி முதல் பிரச்சனை ஜனங்களிடத்துல தலைமைத்துவம் இல்ல, மெய்ப்பன் இல்ல. வா, இதுதான் இங்கிலீஷா? அது என் வாழ்க்கையே மாத்திருச்சு. எழுதி கொள்ளுங்க. ஓகே, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வெளிப்பாடை பெறாவிட்டால் அவன் கண்டதைத்தான் செய்வான். ஒருவன் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடை பெறாவிட்டால் அவன் செய்ய போவது அவன் கண்டதை மாத்திரமே. இயேசு வந்தபோது அவர் நமக்கு காட்டுகிறார் ஜனங்களை நாம் எப்படி காண வேண்டும், ஏன் அப்படி பார்க்க வேண்டும். உன் பார்வை உன் இருதயத்துக்கு தொடர்புடையது. உன் இருதயம் சரியாய் இல்லாவிட்டால் நீ சரியாய் காண முடியாது. மறுபடியும் சொல்றேன், உன் இருதயம் சரியா இல்லைன்னா
ஆண்டவரோடு உன் இருதயம் ஒப்புரவா இல்லைன்னா, your heart உன் இருதயம் not aligned with God, தேவனோடு ஒப்புரவா இல்லைன்னா, don't see people the way He sees people. கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் ஜனங்களை நீ பார்க்க மாட்டாய். Don't see people the way He sees people. கர்த்தர் காண்கிற வண்ணமாய் நீ ஜனங்களை காணாவிட்டால், Fail to be moved with compassion. இரக்கத்திலே மனதுருகி நீ செயல்பட மாட்டாய். மனதுருக்கம் இல்லாமல் அற்புதங்கள் நடக்க போவதில்லை. மனதுருக்கம் எல்லாம் அற்புதத்தோடு தொடர்புடையது. அற்புதங்கள் இரக்கத்தோடு தொடர்புடையது. பிரச்சனை என்னவென்றால், நீ ஜனங்களை எப்படி காண்கிறாய்? Eyes of God. கர்த்தருடைய கண்களிலே நீ அவர்களை பார்க்கிறாயா? The Bible, Jesus said, வேதத்தில் இயேசு சொல்லுகிறார், your heart is pure. உன் இருதயம் சுத்தமாயிருந்தால் You see God. நீ தேவனை தரிசிப்பாய். I'm not talking about after you die, you will see God. செத்துட்ட பிறகு எப்படி அவரை பார்க்க போறேன்னு நீ சொல்லி உன்னை காப்பாத்திக்க முடியாது. It means you will be able to see God in everything. எல்லாவற்றிலும் நீ கர்த்தரை காண முடியும். Your heart is right. உன் இருதயம் சரியாயிருந்தால் See God in creation. சிருஷ்டிப்பிலே கர்த்தரை நீ காண முடியும். Your heart is right. உன் இருதயம் சரியாயிருந்தால் You can see people not as they are, but how God has created. ஜனங்களை நீ இருக்கிற வண்ணமாய் பார்க்க மாட்டாய். கர்த்தர் எதற்காக அவர்களை சிருஷ்டித்தாயோ அந்த பார்வையில் பார்ப்பாய். See them through the eyes of God. கர்த்தருடைய பார்வையிலே நீ ஜனங்களை பார்க்கும் பொழுது See the good that they can be. அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாய் மாற முடியும் என்பதை நீ பார்க்கும் பொழுது See their potential. அவர்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற வல்லமையை நீ காண்பாய். You even see God's hand on them. கர்த்தருடைய கரம் ஜனங்களின் மீது இருக்கிறதையும் நீ காண்பாய். அது ஒருவேளை ஒரே மாதிரி அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். Saying everybody is. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். I lived in Tanzania 19 years. 19 ஆண்டுகள் தன்சானியாவிலே இருந்தேன். Famous British woman there named Jane Goodall. ஜேன் குட்ஹால் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் அம்மா அங்க இருந்தாங்க. சிம்பான்சிகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணி வாழ்நாளெல்லாம் தங்கள் நாட்களை செலவிட்டவர்கள். Almost every, I've listened to several of her speeches. அந்த அம்மாவுடைய அநேக செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். Almost in every speech, ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் she presents this idea. இதை அவர்களுக்கு சொல்லுவார்கள். Chimpanzee DNA is 98% like a human. அதாவது சிம்பான்சியினுடைய டிஎன்ஏல மரபணுக்கள்ல 98% மனுஷ மரபணுக்கள் போல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்ல நிரூபிக்க முயற்சிப்பார்கள். ஒருவேளை அந்த அம்மா குரங்குல இருந்து வந்துக்கலாம். நான் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன். கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு Oh, I don't even care if a chimpanzee has 100% of the same DNA as a human. அதாவது இந்த மனுஷ குரங்குக்கு மனுஷன்ல இருக்கிற அந்த மரபணு 100% இருந்தா கூட என் கவலை இல்லை. அது குரங்கு நான் மனுஷன். The Bible says only man is created in the image of God. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். If she believes that a monkey is equal to man, அந்தம்மா குரங்கும் மனுஷனும் சமம்னு நினைச்சா bring a monkey here today. இன்னைக்கு ஒரு குரங்க கொண்டு வாங்க, Give him the microphone. போனை கொடுங்க, Give him the Bible. பைபிளை கொடுங்க, Tell him to preach. பிரசங்கம் பண்ணுன்னு குரங்க கேளுங்க. என்ன செய்யுமா? And he may eat the pages of the Bible. குரங்கு இப்படித்தான் கத்தும், பைபிள் பேப்பர் எல்லாம் சாப்பிட்டுரும். He doesn't have a heart for that. அறிவில்ல. ஏன்? We are created. ஹல்லேலூயா. ஆகவே God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Man is created in the image of God. மனுஷன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். Man is eternal spirit. மனுஷன் நித்தியமான ஆத்மாவை பெற்றவன். Now notice this. இது கவனிச்சுக்கோங்க. Jesus saw the people. இயேசு ஜனங்களை பார்த்து He says, அவர் சொல்லுகிறார், to the prophet,
நான் பிரச்சனையை சொல்லட்டும். Satan, பிரச்சனை சாத்தான் இல்ல, sin, பிரச்சனை பாவம் இல்ல. ஆடுகளை போல் இருக்கிறார்கள், மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள். God believes கர்த்தர் நம்புவது, that if most people had a good leader, they would follow. அநேக ஜனங்களுக்கு நல்ல தலைவன் இருந்தா அந்த தலைவன் பின்னால ஜனங்க போவாங்க. The Lord was removing all of my excuses. ஆண்டவர் என்னுடைய எல்லா சாக்கு போக்குகளையும் என்னை விட்டு நீக்கினார். God is not my problem. ஆண்டவர் பிரச்சனை இல்ல, Satan is not my problem. சாத்தான் பிரச்சனை இல்ல, Government is not my problem. அரசாங்கம் பிரச்சனை இல்ல, Sin is not my problem. பாவம் பிரச்சனை இல்ல. That only leaves me. அப்போ நான் மட்டும் தான் நிக்கிறாங்க. நான் மட்டும்தான் பிரச்சனை. It's the same thing in my marriage. என் திருமண வாழ்க்கையில When I was first married, முதல்ல கல்யாணம் ஆச்சா, so arrogant, ரொம்ப ரொம்ப முரட்டாட்டம். I was trying to shape it இந்த அம்மா உருவாக்க ட்ரை பண்ண நான். to a perfect pastor. பரிபூர்ணமான ஒரு அற்புதமான பாஸ்டர் மனைவியா மாத்த பார்த்தேன். அந்த என் பொண்டாட்டி சரியில்லை. I would go to God. ஆண்டவர்கிட்ட போவேன், I would complain about God. ஆண்டவர் இந்த அம்மா டெபியை பத்தி குற்றம் சொல்லுவேன். All of you, you're so holy. You have never done that. பாஸ்டர்லாம் ரொம்ப பரிசுத்தவான், நீங்க அப்படி பண்ணதே இல்லை, உங்க பொண்டாட்டிங்களை பத்தி குற்றமே சொன்னதில்லை நீங்கள். When I spoke about Debbie's God, ஆண்டவர்கிட்ட என் மனைவியை பத்தி பேச போனா பரலோகம் சாத்தப்பட்டுச்சு. He would not stop. ஆண்டவர் பேச மாட்டாரு. I continued தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், until one day, கேட்கவே இல்லை. அவர் ஒரு நாள் என்ன கடிந்து கொண்டார், leave her alone. அந்த அம்மா தனியா விடுப்பா, She was my daughter before she was your wife. உன் பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னால ஏன் பொண்ணாவும், I will fix her. நான் அவளை பாத்துக்கிறேன், பிக்ஸ் பண்றேன். Fix her through you. உன்னை பயன்படுத்தி எல்லாம் அவளை பிக்ஸ் பண்ண மாட்டேன் நான். You think you are. உன்னை நீ யாருன்னு நினைக்கிற? நீ பரிசுத்தாவியானவர் கிடையாது. சகோதரிகளுக்கெல்லாம் சந்தோஷம் பாரு. Now, when I said to the Lord, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே மன்னியும், show me how to be a great husband. நல்ல புருஷனா இருக்கிறது எப்படின்னு எனக்கு காட்டுங்கன்னு கேட்டேன். When I said there, அதை சொன்னதும் the heavens opened. பரலோகம் திறந்துக்குச்சு. Jesus came down. ஏசுநாதர் வந்தாரு, Father came down. அப்பா வந்தாரு, மோசையை கூட்டிட்டு வந்தான், எலியாவை கூட்டிட்டு வந்தான், காப்ரியல், மீகாவேல், மரியாள், யோசேப்பு எல்லாம் வந்துட்டாங்க. நல்ல புருஷனாக்குறதுன்னு அவங்க எல்லாம் புத்தி சொன்னாங்க எனக்கு. ஆனா புத்தி வந்த மாதிரி தெரியல. பாஸ்டங்களே கேளுங்க, An excuse. உனக்கு சாக்கு போக்கு வேணும்னா, வாழ்க்கையில எப்பவுமே தோத்து போகணும்னு நீ விரும்பினா, புருஷனா தோத்து போகணும்னு நினைச்சு, தகப்பனா தோத்து போகணும்னா, ஒரு பாஸ்டரா தோல்வி அடையணும்னா, பிசாசு உனக்கு நிறைய காரணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான். உன்னுடைய சாக்கு போக்க தூர வைக்கணும். இப்படி செய்யுங்க. This is leadership. இதுதான் தலைமைத்துவம். This represents the thing that is being led. நடத்தப்படுகிறது இவங்க. It could be your family, it உங்க குடும்பமா இருக்கலாம், could be a business, உங்க வியாபாரமா இருக்கலாம், it could be the government, அரசாங்கமா இருக்கலாம், church, சபையா இருக்கலாம், university. உங்க பல்கலைக்கழகம். Listen to me. நான் சொல்றது பாருங்க, Whatever this is, இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, never do this. அதுங்க மேல வரவே முடியாது. எப்பவுமே கீழே உனக்கு கீழே தான். It can never do that. On a scale of 1 to 10, 1ல இருந்து 10 நீ என்னன்னா 10 being the greatest, 10 தான் பெருசு, 1 being the least. 1 தான் சின்னது. If the leadership ability is at a 7, தலைமைத்துவம் 7ன்ற நிலையில இருந்தா the church can never be an 8. 7 சபை 8ஆ மாறவே முடியாது. It's not possible. வாய்ப்பே இல்ல. So தலைவனே 7 தான், சபை எப்படி 8 ஆயிடும்? pastors பாஸ்டர்ஸ், don't understand எஸ், your leadership ability represents the lid on top of the organization. உன்னுடைய தலைமைத்துவமானது உன்னுடைய ஸ்தாபனத்தினுடைய மூடி, மேல இருக்கிற மூடி நீதான். It becomes the limiting factor. அதாவது உன் சபை ஜாடி, நீ மூடி. ஆகவே So, oh, pastor, பாஸ்டர் to teach us how to raise up a great church. பெரிய சபையை கட்டுறது எப்படி? You did
நீ செய்தது போல நான் பெரிய சர்ச்சை கட்டல. முதலாவதான் நான் ஏத்துக்கணும், ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்றார். ஆமென். Anything that's done, எஸ், that's good. We know it has to. நாம செய்யற நல்லதெல்லாம் ஆண்டவர் கிட்ட இருந்து வந்தது. Jesus said, without me, you can do nothing. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. But listen to me. ஆனா நான் சொல்றது கேளுங்க, My life changed. என் வாழ்க்கையில எல்லாம் மாறினது. I saw this scripture. வசனத்தை பார்த்தேன். ஓகே, Leadership ability தலைமைத்துவமானது is the key. அதுதான் திறவுகோல். Don't think about raising up the church. சபையை அதுக்கு மேல உயர்த்துறதா யோசிக்க வேண்டாம். ஹம்மிங் வருது பாருங்க. Church can never do this. சபை இப்படி மாற முடியாது. If you want to raise up the church, சபையை நீ உயர்த்த விரும்பினால் you have to raise up the leadership. அது சபை உயரத்துக்கு மேல நீ உயரணும். ஃபர்ஸ்ட் தலைமை உயரணும், அப்பதான் சபை உயரும். Leadership ability goes up. உன்னுடைய தலைமை திறன் உயரும் போது The church can go up. உன்னோட சேர்ந்து சபையும் உயரும். The leaders தலைவர்கள் become a 10, பத்தா மாறி and the church can become a 9. அப்ப தலைமை 10 ஆனா சபை 9 நிலைக்கு வரும். But the church cannot become a 9. ஆனால் சபை 9 மாறணும்னா Leadership is 7. தலைமைத்துவம் 7ல இருக்க முடியாது. Spiritual impossibility. ஆவிக்குரிய பிரகாரமாய் அது சாத்தியமில்லை, அது நடப்பதில்லை. Jesus said, இயேசு சொன்னார், if blind leaders are leading, குருட்டு தலைவர்கள் நடத்தினால், blind followers are following, குருடர்கள் பின்பற்றினால் both of them will be. 2 பேரும் பள்ளத்திலே விழுவார்கள். எழுதிக் கொள்ளுங்க. தலைவன் போகிற வண்ணமாய் சபைகள் ஜனமும் போகிறது. தலைவன் நடக்கிற வண்ணமாய் ஜனங்களும் நடக்கிறார்கள். தலைவன் நடக்கும் பொழுது சபையும் பின்பற்றுகிறது. இதை குறித்து இன்னுமாய் பேச போகிறோம். வசனத்தின் 2வது பகுதி மத்தேயு 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8 வசனங்களை வாசிக்க போகிறோம். என்னை என்றென்றுமாய் மாற்றின வசனங்கள் இவைகள். மத்தேயு 20 20லிருந்து 28 வரை வாசிக்கலாம். மத்தேயு 20 20லிருந்து 28 நீண்ட பகுதி தான் வாசிக்கலாம். அப்போது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு இடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவர் பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இல்லாமல் மற்றொருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். 28 வரை. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் அவர்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். தலைமைத்துவத்தினுடைய முழு எண்ணத்தையே இந்த வசனங்கள் மாற்றிவிட்டது. அதாவது வேலைக்காரன் உள்ளம் படைத்த தலைவன் என்கின்றதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அநேக பாஸ்டருங்க கவனிங்க, அநேக ஊழியக்காரர்கள் ஜனங்களை அடிமைகளா பாக்குறாங்களே தவிர ஆடுகளா பாக்குறது இல்ல. தங்களை ராஜாக்களாகவும், உன்னை நீ ராஜாவா நீ நினைச்சுக்கினா
serve you and make you great. உன்னை முன்னால இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு ஊழியம் செய்யணும், உன்னை பெரிய ஆளா தூக்கி தலைமையில வச்சு நாடணும்னு நீ நினைக்கிற. But if you see yourself as a servant, மாறாக உன்னை நீ ஊழியக்காரனா பார்த்துட்டியானா, then you see the people as God's property. அப்போ ஜனங்களை தேவனுடைய சொத்தா பார்க்க ஆரம்பிப்பீங்க. Now this is a wonderful thing. இது ஒரு அற்புதமான காரியம். I don't say this irrationally. இது காரணம் இல்லாமல் நான் இதை சொல்லல. This is a very accurate statement. ரொம்ப துல்லியமான ஒரு வாக்கு இது. The church is not your church. நீங்க தலைமை தாங்குற சபை உன் சபை இல்ல. And the people are not your people. அந்த ஜனங்க உன் ஜனங்க இல்ல. You didn't pay for them with your blood. நீ ரத்தம் சிந்தி அவங்கள மீட்டெடுக்கல. They are God's property. அவங்க தேவனுடைய சொத்து. அவ்வளவுதானா? Not a king ஃபர்ஸ்ட் நீ ராஜா இல்ல. over a king. உந்து ராஜ்யபாரம் அரசு உந்து இல்ல. You are a steward of God's property. ஆண்டவருடைய சொத்தை பராமரிக்கிற உக்ரானக்காரன் வேலைக்காரன் நீ. That changes your perspective. இது உன் ஊழியத்தின் பார்வையை மாத்தணும். Now listen to me. நான் சொல்றது கேளுங்க. We want to see India change. இந்தியாவே மாறணும்னு இஷ்டம் எத்தனை பேருக்கு இல்லையா? We want to see miracles. அற்புதங்கள் பார்க்கணுமா? ஆமென். உலகத்தின் பல பகுதியில் அற்புதங்களை நான் கண்டவன். முடவர்கள் நடந்தது, குருடர்கள் பார்வை அடைந்தது, குஷ்டரோகி சுகமானது, மரித்தவர்கள் உயிரோட வந்தது பார்த்திருக்கோம். நான் சொல்றது கேளுங்க. ரகசியம் என்ன? வசனத்துல இருக்குது. இயேசு மனதுருகி, அந்த மனதுருக்கம் Triggered the power of God. தேவ வல்லமையை கொண்டு வந்தது. And with the power of God, தேவ வல்லமையின் உதவியை கொண்டு served the people. ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செய்தார். The power of God. தேவ வல்லமையினாலே He blessed the people. ஜனங்களை ஆசீர்வதித்தார், Healed the people. ஜனங்களை சுகமாக்கினார், He taught the people. ஜனங்களுக்கு போதித்தார், He lifted up the weak. பலவீனர்களை தூக்கி எடுத்தார், He healed the blind. குருடருக்கு பார்வை அளித்தார், He cleansed the sinners. பாவிகளை சுத்திகரித்தார், He raised the dead. மரித்தோரை உயிரோடு கொண்டு வந்தார். He took the power of God தேவ வல்லமையை எடுத்து and served them. ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. When I was a young boy, நான் வாலிபனா இருந்த போது we had a small town next to us. எங்களுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கும். There was a young woman in her kitchen washing the dishes at the sink. ஒரு வாலிப பெண்ணு கிச்சன்ல சாமான் கழுவின்னு இருந்தாங்க. Her husband was in the garage right outside her kitchen window working on the car. அவங்க புருஷன் கராஜ்ல கார்ல ரிப்பேர் வேலை பண்ணுகிறாரு கிச்சனுக்கு வெளியே. Car was with a jack. It was jacked up. கார் வந்து ஜாக் போட்டு ஏத்திட்டு இருக்கிறாங்க. While she was washing the dishes, அந்த அம்மா சாமான் கழுவின்னுக்குறாங்க. jack broke. அந்த ஜாக் உடைஞ்சிருச்சு. The car fell on her husband. அந்த கார் அவங்க புருஷன் மேல விழுந்துருச்சு. ரெண்டு சின்ன பிள்ளைங்க. He screamed. அவன் சத்தம் போட்டு கத்துறாரு. புருஷன் உதவி. Went out there, அங்க அங்க பொண்ணு grabbed the side of the car. அந்த கார் கீழே பிடிச்சு. She was about the size of Julia. ஜூடியா மாதிரி தான் அந்த அம்மா, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. She lifted the car, காரை தூக்கிட்டாங்க. and the husband came. புருஷன் வெளியே வந்துட்டாரு. கையில இழுத்து போட்டாங்க புருஷன் வெளியே. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. பழச்சுக்கினாரு. ஆனா ரொம்ப அடிபட்டு இருந்தது. The newspaper came out and interviewed. நியூஸ் பேப்பர் வந்து அந்த பொண்டாட்டிய, புருஷனை காப்பாத்தின பொண்டாட்டிய கேட்டாங்க. They said, "You're a woman. நீ ஒரு பெண்ணு, You're not a big woman. நீ ரொம்ப பலம்லாம் இல்ல, How did you lift the car?" எப்படி காரை தூக்குன? She said, "All I can think of, நான் நினைச்சதெல்லாம் I have 2 children. ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, This man இந்த புருஷன், is the love of my life. என் வாழ்க்கையின் அன்பு இவன் தான். I cannot live." இவன் இல்லாம நான் இருக்க முடியாது. She said, "I think this." நான் இத்த யோசித்தேன் பாரு. அன்புக்கு வழி பிறந்துச்சு, காரை தூக்கிட்டேன். அன்பு வழியை காட்டும். நீ ஜனங்களை நேசித்தா, ஏசு ஜனங்களை நேசித்த வண்ணமாய் நீ நேசித்தா, உன் இருதயம் இரக்கத்தால் நிரம்பி இருக்கும். உன் இருதயம் இரக்கத்தால் நிறைந்திருந்தால் தேவ வல்லமையை அது கட்டவிழ்த்து விடும். இப்பொழுது Don't see yourself as a servant.
ஜனங்களுக்கு உன்னை ஊழியக்காரனா நீ பார்க்கலன்னா நீ வல்லமைய தப்பா பயன்படுத்த, அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துற. இந்தியாவுல, ஆப்பிரிக்கா போல, அமெரிக்கா போல அநேக தலைவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள். உண்மைதானா? உண்மைதானா? ஏன்? மாம்சம் மாம்சம் தான், சாத்தான் சாத்தான் தான். அப்படிதான் எல்லா தேசத்திலும் அப்படிதான் அவன் செயல்படுகிறான். இந்த வசனத்தை பார்த்த போது என்ன நான் பாக்குறத மாத்திக்கிட்டேன். ஆமென். இயேசு தேவனுடைய குமாரனானால், பேதுருவின் கால் அவர் கழுவினது உண்மையானால், ஒரு உதாரணத்தை வைத்து விட்டு சென்றது உண்மையானால், எஸ், ஒரு புதிய சிந்தனை கொடுக்கிறார் தலைமைத்துவத்தை குறித்து. இந்த வசனத்துல ஒரு வழியை கண்டுபிடித்தார். எப்பேற்பட்ட தலைவனாய் மாற வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அவர் என்ன சொன்னார்? உலக தலைமைத்துவம், ராஜ்யங்கள் எல்லாம் எதிர்மறையானது. இதை எழுதிக்கங்க. இத சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், நீ மட்டும் எழுதிக்குங்க. உலக தலைமைத்துவம், உலக ராஜ்யங்கள் எதிர்மறையானது. அது தெரியலன்னா ஜனங்களை எப்படி நடத்துறதுன்னு உலக தலைவர்கள் நீ பின்பற்றினியானா நீங்க இயற்கையான ஒரு அழிவில போவீர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு மாம்சத்தின்படி வழி இல்லை. அதாவது ரட்சிக்கப்படும்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான் உண்டு. ஊழியமானது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயேசுவின் சரீரமாகிய சபையானது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதாவது மாம்ச பலத்தை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சபையை நடத்த முடியாது. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் தேவை. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் தேவை. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு தேவை. நம்முடைய ஊழியத்திலே அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி பலன் இல்லாவிட்டால் இன்னொரு கிளப் தான் நம்ம சபை, இன்னொரு அரசியல் கட்சி தான் நம்முடைய சபை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இல்லாமல் நம்முடைய தலைவர்கள் எல்லாம், பாஸ்டர்கள்லாம், கவுன்சிலர்களா, அரசியல்வாதிகளா மாறிட்டாங்க. இயேசுநாதர் அரசியல்வாதி கிடையாது, நான் அரசியல்வாதி கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை ஆராதிக்கிறவன் நான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை படைத்தவன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவை நமக்கு. ஹல்லேலூயா. யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதி இருக்கிறது, அடுத்த செஷன்ல அதை பார்க்கலாம். யாவரும் எழுந்திருப்போம். அடுத்த சில நாட்கள், 2 நாட்கள் உங்க சபையை யோசிக்காதீங்க, இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை யோசிக்காதீங்க, இந்தியாவில பிசாசு என்னெல்லாம் பண்றான்னு யோசிக்காதீங்க, உங்க சபையை பத்தி யோசிக்காதீங்க. இங்க உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிற ஃப்ரெண்ட் பாஸ்டர் கிட்ட அவங்கள பத்தி யோசிக்காதீங்க. வேற ஒருத்தர் மாறணுமேன்னு யோசிக்காதீங்க. இந்த 3 நாள ஒண்ணு நினைக்கணும். ஆண்டவரே நான் என்ன மாறணும்னு சொல்லுப்பான்னு கேளு. நான் எப்படி மாறணும்? நான் எப்படி மாறணும் ஆண்டவரே? நான் சொல்றது கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர், எஸ், சரியான கேள்வியினாலே அவர் செயல்படுகிறவர். எனக்கு இது ரகசியம். சரியான கேள்வி கேட்க நான் கத்துக்கிட்டேன். சரியான கேள்வி கேட்கும் பொழுது
சரியான விதத்துல அவர் பதிலளிக்கிறார். Yes. சாமுவேல் ஏலியின் இடத்துல போகிறான். கூப்பிட்டியா? நான் கூப்பிடலப்பா. திரும்பி போறேன். கத்தரிச்சு கூப்பிடுறாரு. சாமுவேலே, ஏலி கிட்ட போறான். என்ன வேணும்? தப்பான ஆளுகிட்ட கேட்டுனுக்குறான். தப்பான கேள்வி. ஏலி அப்பதான் உணர்ந்தார், நான் இல்ல, ஆண்டவர் கூப்பிடுறார் சாமுவேல. சாமுவேல பார்த்து சொல்ற. அடுத்த முறை அந்த வார்த்தை கேட்டா, ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னார். ஏன் இந்த கதை ரொம்ப கலக்கமாகுது? ஆண்டவர் ஏன் சொல்ல? சாமுவேல், ஏலி இல்லப்பா, நான் கூப்பிடுறேன். ஆண்டவர் அப்படி சொல்ல. சரியான விதத்துல சாமுவேல் பதில் அளிக்கணும்னு ஆண்டவர் காத்துனுங்கிறார். புரியுதா? ஆண்டவர் சாமுவேல் சரியா பதில் அளிச்ச போது, சரியா பதில் அளிக்கும் போது கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு இப்போ சரியான காரியம் என்ன? ஆண்டவரே, என்னை மாற்றும். என் கைகளை உயர்த்தி சொல்லலாமா எல்லாரும்? ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என் தலைமைத்துவத்தை மாத்துங்க. ஆண்டவரே நீர் காண்கிற வண்ணமாய் ஜனங்களை காண உதவி செய்யும். ஆண்டவரே நான் மாறணும், நான் காண வேண்டும். இயேசுவின் கண்களிலே ஜனங்களை நான் காண வேண்டும். இயேசுவின் இருதயத்தை எனக்கு தாரும். இயேசுவின் இருதயம் எனக்கு இருந்தால் இயேசுவின் தரிசனத்தை பெற்றுக் கொள்வேன். ஜனங்களை காணும் பொழுது, இயேசு கண்ட வண்ணமாய் காணும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் அல்லவா? சுகம் நடக்கும் அல்லவா? ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள் அல்லவா? ஜனங்கள் விடுதலை பெறுவார்களே, ஜனங்கள் சுகம் பெறுவார்களே, ஜனங்கள் உயர்த்தப்படுவார்களே, ஜனங்கள் இணைக்கப்படுவார்களே. ஆண்டவரே, ஜனங்கள் தரிசனங்களை காண்பார்களே, அநேக தொடர்புகளை தருவீரே. என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம்.